அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான எக் தவா கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராளமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுக்க போகிறதுனால நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு தகுந்த கறி மசாலா கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து ஜீரகம், சாஜி ஜீரா, பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மசிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வந்து உப்பும் அப்புறம் இடித்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ மசாலா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க. மசாலா நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 கிண்டிட்டு இப்போ வந்து நான் 2 முட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். முட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நவத்தி இருக்கிற மாதிரி அப்படியே வந்து மஞ்சள் கருகு வந்து உடையாமல் கொள்ளாமல் அழகாக வந்து அப்படியே செட் ஆகிற மாதிரி விட்டுருங்க. மேலே வந்து பெப்பர் மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இதுக்கு மேலே வந்து மல்லிக்கீரையை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே எக்கு வந்து முட்டை வந்து அடியில் வந்து கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே வந்து நவத்தி விட்டுறலாம். அதை அப்படியே விட்டுருங்க. திருப்பி போடக்கூடாது. தோசை மாதிரி திருப்பிலாம் போடாமல் அதை அப்படியே விட்டுறணும். அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா அழகாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மசாலாவோட சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் க்ரௌன் பேரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.